Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa. புதிய இந்தியாவின் ஃபேவரட் பெவரேஜ் Campa is back, Chica. கரெக்டா சொன்ன மச்சான். கேம்பா புதிய இந்தியாவின் கூல் ட்ரிங்க் நம்ம கேம்பா மச்சான். ரீலான்ச் பை ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். சம்மர் ட்ரிங்க் கேம்பா ஆரஞ்சு, கேம்பா கோலா, கேம்பா லெமன், மல்டிபிள் ஃபிளேவர்ஸ் இருக்கு. வியூவர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. Yup, only 10 rupees for 200 ml. Click the link in the description below to check it out. Sitting in IPL match and watching a match, you can't just watch it with a boring snack. I take Makka Shaka from Formally and watch IPL match. It's great. Makka Shaka is made from makhana flour, roasted, not fried, and made with olive oil and not any other oil. It's available in all retail outlets and e-commerce outlets, and you can just enjoy the match, buy anywhere from wherever you want, e-commerce or say retail outlets, and enjoy the match. Stock up and vibe up before the match. Makka Shaka vibe upgrade of the moment match. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. Mukk mela raja. Aha. Hey. Hey. Goinda. Hey. Hey. Dear viewers, கேம்பானா பாத்தீங்கல்ல, அச்சுதான் அபிஷேக் சர்மா. இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் நாக்கு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தா மாக்கா ஷாக்கா கரகரன் இருக்கு. இன்னைக்கு போட்டு கரகரன் அடிச்சு குடிச்சுக்கிட்டான் போயிட்டு அப்புறம் பண்ண ஹெட் டு டோ பாடி வெல்னஸ் பண்ணா அவங்களுக்கு ஹோலி சனா தான் வேணும். இப்போ டெல்லிக்கு ஹோலி சனா நிறைய டப்பாவா தேவை, டன்னா தேவை அவங்களுக்கு. Yeah, Delhi Capitals falling way short. 240 அடிச்சாங்க Sunrisers Hyderabad. In fact, அபிஷேக் சர்மா ஒரு ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா, எஸ் ஃபென்டாஸ்டிக் செஞ்சுரி, செகண்ட் செஞ்சுரி. இட் didn't look like he got out of third gear only, Chica. தேர்ட் கியர் மேலேயே போகாத மாதிரி இருந்துட்டே ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. இன்ஃபேக்ட் ஹோல் ஆஃப் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டிங் கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிளா 290 300 நம்ம டார்கெட் பண்ண வேணாம். 240 to 250 அடிச்சாலே நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் ஆடுறாங்க சீக்கா, விச் இஸ் சடன்லி இட் லுக்ஸ் வெரி ஸ்மார்ட். ஏன்னா தே ஆர் நாட் கோயிங் டூ ஹார்ட். ஒரு டிராவிஸ் ஹெட்டோ சரி, ஒரு அபிஷேக் சர்மாவும் சரி, நம்பர் 3ல இஷான் கிஷனும் சரி, லாஸ்ட் இயர் மாதிரி எல்லா பாலும் அடிக்கணும், எல்லா பாலும் பொழந்துடணும், அந்த மாதிரி போகாம they are picking their spots, சென்சிபிளா ஆடுறாங்க. இன்னைக்கு நிதிஷ் ராணாவுக்கு ஒரு ஸ்பெஷல் லைக்கிங் கொடுத்தாங்க. அண்ட் தென் தேர் போலிங், ஈஷான் மலிங்காவை அவ்வளவு கலாய்ச்சிங்க. நான் சொன்ன சீக்கா அவர் டீசன்ட் போலர் சீக்கா, வெயிட் பண்ணுங்கன்னு. யூ நோ, in the last 9 matches 8 matches that boy has contributed, and because of him Sunrisers Hyderabad's bowling attack has definitely increased. சாகிப் ஹுசைன் நம்ம ரெண்டு பேரும் பேசணும், was outstanding. பிரைஸ் பண்ணிட்டீங்களா? ஒத்து மாட்டீங்களா? அதை மட்டும் சொல்ல மாட்டீங்களே. சாகிப் ஹுசைன், ஹர்ஷ் துபே இதெல்லாம் மட்டும் சொல்ல மாட்டீங்களே நீங்க? Yes, Chica, but overall, Sunrisers Hyderabad are showing us. எங்களை ரைட் ஆஃப் பண்ணீங்க பாத்தீங்களா சீக்கா, அது தப்பு. நான் நேத்துக்கு சொன்னேன் they are going to be there contending for the top 4. நான் ரைட் ஆஃப் பண்ணேனா? சும்மா சீக்கா நேத்துக்கு நான் வந்து ஃபேவரட் கொடுத்து எஸ்ஆர்எஸ் தான் நேத்துக்கு. கரெக்டா சீக்கா நீங்க ரைட் ஆஃப் பண்ணி சீக்கா, நீ என்ன சொல்ற? அதுவும் ஆனவன பழைய எம்எல்ஏ போட்டு இருக்க கதை அடிக்காத மேன். பை தி வே, நீ சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மா நாக் வந்து வேற லெவல் நாக். இன்னைக்கு one of the best knocks of Abhishek Sharma. நீ சொன்ன மாதிரி அவன் அடிச்சதே தெரியல. நீ 20 overs ஆடிருக்கான். பாருங்க, he took up the responsibility. அவன் சொன்னீங்க all 20 overs is played. First ball 20 overs ஆடிருக்கான். 198 strike rate, 135 not out. He ensured that these guys scored 250 not. அவன் டார்கெட் 240 அடிச்சா போறியா அப்படின்னு. அது என்ன மாதிரி அந்த அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வியூவர்ஸ், அந்த மேகசின் போயிடலாம். ஒரு பாருங்க, அந்த வீலே ஒயிட் வீ தான் அடிச்ச ஸ்கோர்ஸ் எல்லாமே. கவர்ஸ்ல இருந்து மிட்டுக்கிட்டலாம் அடிச்சிருக்காங்க, வேற எங்க அடிக்கல. ஒரு கத்திக்கு மீதெல்லாம் பாத்தீங்கன்னா நத்திங். சோ ஆல்மோஸ்ட் அபவுட் 75-90% of shots were in the V. Long on, white covers, mid wicket. Right. அங்கதான் அடிச்சிருக்கான். விட்டா அலட்சியமா இருக்கான். அடிச்சு ஒரு எஃபர்ட் அப்படி தூக்கி விடுறா, நேரம் 6 போகுது. அப்படின்ற 6 போகுது, இப்படின்ற 6 போகுது. ரொம்ப ஷார்ட்டா போட்டு அப்படின்ற 6, ரொம்ப ஷார்ட்டா போட்டு இங்க கவர்ஸ்ல 6, கவர்ஸ் மேல 6. லாங் எங்க பார், அங்கே பார், இங்கே பார், எல்லாம் போட்டான். அவன் எல்லாத்தையும் அடிச்சிட்டான் போட்டு. ஹுசைன் சாகர் அங்க பாரு, அந்த இவன் இருக்கான் யாரு, 11th குல்தீப் யாதவ் பாத்தீங்களா? 641 614 போன் நம்பர் மாதிரி அடிச்சு தள்ளிட்டான் போட்டு. கைடி கொடுத்தான். Chika, 3 overs போட்டுட்டாரு நிதிஷ் ராணா. He should have gone back to Kuldeep, Chika.
கிவிங் ராங் டைம்ல வந்து யா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அபத்தமான டெசிஷன். டாஸ் வின் பண்ணி ஒரு முழ விக்கெட்ல நீ அவங்களுக்கு பேட்டிங் கொடுத்த எப்படி பாருங்க. இந்த மாங்காய் சீசன்ல அந்த பங்கனப்பள்ளி மாங்காய் ஆந்திர பிரதேஷ்ல ரொம்ப ஃபேமஸ். பங்கனப்பள்ளின்னு ஒண்ணு, பங்கனப்பள்ளின்னு அதை உரிச்சு இந்த மாம்பழம் வாயில குடிக்கிறாங்க போட்டு. இந்த பழம் எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பிட்டுக்கன்னா மாம்பழம் சாப்பிடு சன்ரைசர்ஸ், நீங்க சாப்பிடு மாம்பழம் மங்காளி மாம்பழம் பங்கனப்பள்ளி மாம்பழம். அத விடுங்க சீக்கா. அதுக்கப்புறம் பாருங்க நிதிஷ் ராணா was brought in for his bowling actually. Bowling first. Toss win பண்ணி bowling first. நேதி toss பண்ணி bowling first நான் GD வாத. அன்னைக்கு வந்து toss win பண்ணி bowling first நான் LSG வாத. Toss win பண்ணி பேட் பண்ணீங்க. Put a score on the board. You will put pressure on the batting. அவங்க ஃபர்ஸ்ட் பால் ஆடிச்சவே 12.2 ரன்ஸ்ல இருக்காங்க. ரன் ரேட் ஸ்டார்டிங்ல 12 பாயிண்ட். எப்படி அடிக்க முடியும் நீ சொல்லு பார்க்கலாம். அண்ட் நீ சொல்ற மாதிரி மல்லிகா நல்லா போட்டிருக்கான், சகிப் நல்லா போடுறான். ஒரு சொன்ன அதானே அல்வாவோ பங்கனப்பள்ளி மாம்பழத்தை உரிச்சு கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. Yeah, okay, Chika, now let's get into the points, Chika. When you look at it, Sunrisers Hyderabad, first of all, நீங்க சொன்ன மாதிரி, that is one team where you don't want to let them bat first. You want them to chase. Solid batting wicket, it's a batting wicket. இல்ல மோர் தென் எனிதிங் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தடிமாறுவாங்க. தட் இஸ் வேர் தேர் ப்ராப்ளம் இஸ். சோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பேட் ஃபர்ஸ்ட் அகைன்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ரெண்டாவது நிதிஷ் ராணா எண்ட்ல ஹி எண்டட் அப் ஸ்கோரிங் ரன்ஸ் அண்ட் an off spinner against both of them is very important. But to sacrifice an entire bowler and not bowl Kuldeep his entire quota and trust Nitish Rana to bowl 4 overs. Or a part-time bowler 4 overs. That I thought was not a great decision. Akshar Patel or the captaincy was found wanting there. And then Mukesh Kumar up front is bowling well. நீ பாரு அக்ஷர் பட்டேல் கேப்டன் வைஸ் கேப்டன் T20 வேர்ல்ட் கப் டீம் தான். அவன் 2 ஓவர் தான் போட்டிருக்கான். அவன் லெஃப்ட் ஹேண்டர் போடும்போது நல்லா போட்டான் சீக்கா. அவன் எதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டான்னு தெரியல. when he was bowling to both Abhishek and Travis Head, தைரியமா 2 ஓவர் போட்டான், ஒரு விக்கெட் எடுத்தான். I don't know why he stopped after that. நிதிஷ் ராணாக்கு 16th ஓவர்ல கொடுத்தான்டா. கிளாஸ் அண்ட் செட் அபிஷேக் சர்மா செட். இவங்க ரெண்டு பேர் செட் ஈஷான் கிஷன் இன்னும் ஆடினான். கிளாஸ் அண்ட் 17th ஓவர். எந்த மூளையோ எங்களுக்கு இதான் எனக்கு புரியவே. நீ இவங்க எல்லாம் ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்ன்றாங்க, அனலிஸ்ட்ன்றாங்க, இதுன்றாங்க. விக்கெட்டா பார்த்தாலே தெரியுதியா முழன்னு இருக்கா. டாஸ் வின் பேட் பண்ணி 200 இது அவங்க பேட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட். they would have scored the same 220 pressure on Ishan. They would have put a pressure on probably SRH. What I don't understand, I'm surprised no captains, all the captains are thinking the same way. And Ani, don't forget Klaasen's knock, everybody contributed today. Travis Head பால் படலனா கூட 35 ஷாட்ஸ் போயிட்டாங்க. அவன் அங்க பார்த்தனா பாரு ஈஷான் கிஷன் ஒரு குவிக் அன்பார்ச்சுனேட் ரன் அவுட். இல்லனா அவன் பொளந்து கட்டி போயிருப்பான். அவங்க ஹேண்டி கிளாசன் பாருங்க டெபியூஸ் 37 of 13 balls. அவன் சென்ஸ் ஆஃப் டைமிங் இஸ் கம் பேக் நோ. வேற லெவல் ஆடிட்டு இருக்கான் ஹேண்டி கிளாசன். அவன் வேற லெவல் ஆடிட்டு இருக்கான் பேட்டிங். இந்த மாதிரி லாஸ்ட் இயர் இந்த 4 பேர் இல்ல கம்ப்ளீட் ஸ்கோர் கார்டு கால் பண்ணி ப்ரொடியூசர். இந்த 4 பேருக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல 2 பேருக்கு மாட்டிச்சுனா நீ sure 25. நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். That is why I'm saying yesterday I said the dark horse for this tournament at the beginning of the tournamentல அவங்க bowling attack ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனத்கட் இவங்க எல்லாம் பார்க்கும்போது என்னதான் இவங்க பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் bowling ரொம்ப வீக்கா இருக்குடா, ஷூரா மாட்டிப்பாங்கடா அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். பட் அந்த so fast they course corrected. They didn't wait. ஒரு 7 மேட்ச் ஆட்டம் 8 மேட்ச் ஆட்டம் கோர்ஸ் கரெக்ஷனுக்கு 3 மேட்ச் முன்னாடி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணாங்க சீக்கா. They have won 3 in a row. And now they are looking really strong. ஏன்னா பேட்டிங்கும் ஸ்ட்ராங்கா தெரியுது, bowling-ம் ஸ்ட்ராங்கா தெரியுது. பேட் கமின்ஸ் வெயிட்டிங் in the wings. இன்னைக்கு பாத்தீங்கல்ல வெளில உட்கார்ந்துன்னு இருக்கான், அவனும் உள்ள வரணும். சடனா they have a complete unit. But Delhi Capitals on the other side, Chika, blatantா தெரியுது they do not have the batting firepower to chase a total above 210. கிளியரா தெரியுது they will not be able to chase. உங்களோட ஓன் ஃபேவரட் KL ராகுல் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். Is he starting to really look like he's being left behind a lot in the formatல? லாஸ்ட் இயரே வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மேல நிறைய பேச்சுகள் இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் ரொம்ப பிளேட்டண்டா தெரியுதா? ஏன்னா எல்லா டீம்ஸும் 220 230 அடிக்கிறாங்க and he feels a little stuck in அந்த மாதிரி தோணுதா உங்களுக்கு?
See, that team is good enough to score. This batting team is only good enough to score 190. See, KL classic Rolls Royce. அவனை பத்தி I don't blame him. His job is to do that. Openingல போய் ஒரு job. என்னடா 160 தான் ஸ்ட்ரைக் ரேட். அவங்க என்னடா பண்ண அதுக்கு மேல நீ கதையா இருந்தா 160 strike Yeah, rate. but you need to score more than 12 and over. Now, Chika, you have to call a spade a spade. நல்லா ஆடுறாரு. but his அதுல goal is டவுட்டே that, கிடையாது. There you is can't no ask doubt. him- Ani, he Once- can't be an Abhishek Sharma. He can't be an Abhishek Sharma. He'll But play he like doesn't that have only. to be an Abhishek Sharma, Chika. You don't have to be an Abhishek Sharma and score a 250 plus strike rate. 180 to 200 strike rate is possible in the power play. He's done it in the past. KL Rahul is not a batter who's not done it. ஞாபகம் வச்சுக்கோங்க, he has a 50 or 14 balls. This Ani, boy something's knows. wrong with his hand and he's got a tennis elbow, I think. அடிக்க முடியல பாரு அந்த ஷாட் கூட. ஒரு ஷாட் கூட பாரு. ஏதோ பாரு ரிஸ்ட் நீங்க கட்டினாங்க. Yeah. பாசிங் ரோல்ஸ் ராய்ஸ் ஆகும். அவனை பத்தி நீ இப்ப அந்த மீடியா தான் பழமா ஆடுறாங்க. அவனை விட்டுட்டு நீ அவனை ப்ளேம் பண்ணிட்டு இருக்க. நிசாங்க அடிக்க முடியல. இல்ல Ani, சீக்கா, அந்த மீதி எல்லாம் overall பழமா ஆடுறாங்கன்னா உங்களுக்கு புரிய மாட்டுது. இந்த மாதிரி நீங்க டோட்டல்ஸ் தான் சேஸ் பண்ண போறீங்க. நீங்க 220 பிளஸ் தான் சேஸ் பண்ண போறீங்க. உங்க Ani, 6 Amari- ஓவர்ஸ்ல ஒரு செகண்ட் பேச விடுங்க சீக்கா. ஒரு 6 ஓவர்ஸ்ல யூ நீட் டு பி 80 to 85 சீக்கா. நீங்க 220 சேஸ் பண்ணும்போது and they are letting lag behind. அவங்களோட டாப்ல பிரச்சனை இருக்கு. ஈவன் when KL got going or நிதிஷ் ராணா got going, கேம்ல இல்ல, ஒன் சைடடா இருந்தது, கேமே இல்ல அவங்க. சோ யாரு இல்லைன்னா? அங்கதான் ஐ ஃபீல் கொஞ்சம் KL can take a leaf out of how Virat Kohli's book and how Virat Kohli last 2 years he is up to strike rate. I feel KL can go back to doing that, and I think he needs to. Ani, we can't blame the batsman today at all. It's absolute rubbish because the bowlers did a bad job at 255. You can't give 255 and expect the batsman to score back 255. Yeah, 240 Impossible, Chika, Ani. not 255 240. Chika. Well, it's no run, Ani. It's not possible, Ani. Let's be very clear, Ani. First of all, 100% over not 12 possible. Ani. But Ani, அவங்களுக்கு பேட்டிங் அந்த மாதிரி 5 பார் கிடையாது அனி அவங்கள்ட்ட. மில்லர்லாம் ஓவர் த ஹில். லெட்ஸ் பி வெரி கிளியர். மில்லர் இஸ் ஓவர் த ஹில். லெட்ஸ் பி வெரி கிளியர். 2-3 மேட்ச் அவன் தான் சீக்கா அடிச்சு கொடுத்ததுனால அவங்க பக்கத்துல வந்திருக்காங்க. அடிக்கிறான்டா அவன் அடிக்கச்சே என்ன 175 சீக்கா பேசுறீங்க? இப்பதான் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தான். அதுக்கப்புறம் ஒரு நோ வின் சிச்சுவேஷன்ல இருந்து ஆல்மோஸ்ட் வின் பண்ணி கொடுத்தான். அவன் ஸ்டூபிடிட்டினால சிங்கிள் ஓடுறதுனால என்ன சீக்கா? சொல்லுவீங்கடா மில்லர்லாம் பழைய மில்லர் கிடையாது அனி. அவங்க அப்படின்னா இந்த இந்த வேர்ல்ட் கப்பும் செமையா ஆடினான் சீக்கா அவன். ப்ளீஸ் அனி ஒரு நிமிஷம். புல்டோசிங் பேட்டிங் லைனும் கிடையாது அனி அவன்கிட்ட. இட்ஸ் நாட் புல்டோசிங். டாப்ல கிடையாது அவங்களுக்கு. டாப்ல தேர் மிஸ்ஸிங் தட். டாப் ஆஃப் தி ஆர்டர்ல தேர் மிஸ்ஸிங் தட். டாப்லயும் கிடையாது, மிடில்லயும் கிடையாது. அவங்களுக்கு ஃபுல் லைனப்ல புல்டோசிங் பேட்டிங் லைனப் கிடையாது. சாரி, ராங் நம்பர் அனி. அப்பப்ப அடிப்பாங்க யாராவது வந்து. எஸ், ஐ அம் நாட் சேயிங் நோ. மில்லர் 2 நாள் கழிப்பாங்க. அங்கதானே சீக்கா வந்து நான் சொல்றேன் KL ராகுல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து மேபி he should look at upping the strike rate. Please, he is not a bulldozing opener. His rate is 160 to 180. அப்படியே விட்டுறவன அவ்வளவுதான் பண்ண. அவன் மீதெல்லாம் எடுத்து பண்ணினு கரெக்ட். நீ பாவம் கேரளா ப்ளேம் பண்ணி பிரயோஜனம். ஃபர்ஸ்ட் நான் blame பண்ணல சீக்கா. ஆனா டெஃபினட்டா they were 20 runs short in the power play. blame பண்றனா 100% they were 20 runs short in the power play இன்னைக்கு. They should have been. They have lost the game in the toss itself, Ani. There's no question of going to power play at all. They have lost the game in the toss. சீக்கா அப்படினா நம்ம வந்து அனாலிசிஸே பண்ண வேணாம் சீக்கா. See, 240 அடிக்குறாங்க ஒரு டீம். You want to chase it down now, how should you go about it? அப்படின்னு பார்த்தனா நீ கம்பேரிசன் பண்ணா 10th ஓவர் பிரகாரம் ரெண்டு பேருமே ஈக்குவல் ஆனா தெரியல. Around the 10th over, both the teams are on par actually. They were about 98 for one. SRH 98 for one. These fellows also 98 Yeah, Chika, but ஆனா சேசிங்ல அதுதானே சீக்கா டிஃபரன்ஸ். சேசிங்ல you can 1 wicket or 2 wickets, it will immediately put pressure on you. ஆனா அங்கதான் நான் சொல்றேன், you have to be 20 runs ahead in the power play. நீங்க 6 overs 80ல இருந்தீங்கன்னா பவர் பிளேல, then நீங்க 1 or 2 wickets நீங்க அடிக்க போய் விட்டீங்கன்னா கூட you can still match up. நீங்க 6 overs 60 இருக்கீங்க, 6 overs 59 இருக்கீங்கன்னா you are gone, you are out of the game. I agree with you. But the point is, Ani, the biggest point is, no, it's a chicken thing. You've given away the runs. You've given away the match. Alva kurthikada already மாம்பழம் போச்சு பகனபள்ளி குடுத்தா வாயில குடுத்தாச்சு எடுத்துக்கடா மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா. This is not the first time Delhi is doing it. This is not the first time teams like Delhi are doing okay, it. Chika, that is okay, Chika, but that is the same point you're making. Sorry. But 240 அடிச்சனா எப்படி அது திருப்பி சேஸ் பண்ணனும்? அது ஏதாவது ஒரு நாள் பண்ணி ஆகணுமே. பண்ண முடியாது அனி. Let's be practical அனி. How many teams have chased 240? How many teams have chased 240? Tell me in your history of IPL. Very few. But it is getting very common this year. PBK எப்பயா சேஸ் பண்ணா 240?
லெஃப்ட் சேஸ் பண்ணாங்க, யாரு சேஸ் பண்ணாங்க 240? சீக்கா இந்த வருஷம் 220 சேஸ் பண்றாங்கல்ல. இந்த வருஷம் யாரு? 220 இந்த வருஷம் ஒரே 220. 220. மும்பை இந்தியன்ஸ் ஒரே ஒரு சேஸ் பண்றாங்க அணி. ஓகே சீக்கா, even the CSK match அந்த 17 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணாங்க 210 சீக்கா. அது. அது 210 லாஸ்ட் ஓவர் அடிச்சாங்க. 210 அது. அணி லெட்ஸ் பி வெரி கிளியர் அணி. 210 220 வரைக்கும் மேபி இட்ஸ் சேஸபிள். 240 is out of reach அணி. லெட்ஸ் பி வெரி கிளியர் அணி. Now let's give credit to அபிஷேக் சர்மா and Sunrise Hyderabad batsman. நீ சொன்ன மாதிரி ஒரு குட் பாயிண்ட், நீ ஒரு வெரி குட் பாயிண்ட் யூ மேட். They said நான் இந்த டமால் டிபிலாம் வானப்பா எங்களுக்கு, லெட்ஸ் பேராசை பண்ணுவானா, லெட்ஸ் நாட் பி கிரீடி, லெட்ஸ் நாட் லுக் at 270 300 லோடிங்லாம் போல இந்த வருஷம். அந்த 240 அடிச்சா போறோம், we are winning. And they made sure they got the 240. And that way I had saw Abhishek Sharma, the team manager, they put a plan. This is the plan, boss. You guys go. See, even the first 6 hours, they didn't go bang bang. If you look at it, they didn't go bang bang. It's not. They didn't go bang bang. ஏனா they didn't go bang bang. ஏனா NGD it is not the usual Sunrise is not. Sorry? NGD bowled really well. On the power play actually on the I'm not door saying no, but they didn't go with the typical Sunrisers way of starting the first 6 overs. They said, let's look at Abhishek Sharma took his time. Even the first over of Nitish Rana, he didn't hit him at all. He just took a blade him. He just got 2-3 runs. Okay. Then they saw the bowling. Then he was playing the field. The right word is Sunrise Hyderabad was playing the field brilliantly. Yeah, that brings us to our vintage moment, Makashaka vintage moment of the day, which is always Abhishek Sharma oda century da. இன்னைக்கு சரியான செஞ்சுரி. Abhishek Sharma century da Makashaka vintage moment of the day. ஆனா ஒண்ணு அணி, let's be very clear. இந்த மாதிரி batting lineup ஆனானு consistent-ஆ Sunrise Hyderabad look very very dangerous. Now the point is, now how many times you can be like சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 7 மேட்ச் ஆடி இருக்காங்க. 7 மேட்ச்ல 6 மேட்ச் 200 மேல அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் 190. அந்த 190 அடிச்ச மேட்சும் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க சிஎஸ்கேக்கு எதிரா. That team is now looking. Yeah. 7 மேட்ச் 4 மேட்ச் வின் பண்ணாங்க. 4 பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனி, if I'm right. I think so, yes. All 4 batting first time. Yeah. If I'm right, all 4 batting first. I think so, yeah. இல்லையே, ஆமா All ஆமா. 4 batting first. All 4 batting first. See, that's what. They should also win the toss and bat first. They should be very clear in the plans. We'll bat first, we trust your batting, go ahead fully. And now they have the bowling resources to kind of defend any kind of a total. Against CSK 190 they defended. 195. Same kind of the 190 they defended. And now that you say Pat Cummins, poor fellow, Madhushanga will miss out next match thanks to Pat Cummins coming in. Madhushanga bowled well today. He made his IPL debut. He bowled well today. Now Malinga நீ சொல்ற மாதிரி செம ஃபார்ம்ல இருக்கான். சகிப் ஹுசைன் செமையா bowling போட்டுருக்கான். சகிப் ஹுசைன் அப்பா அந்த சின்ன பையன் பீகாரின் ஊர் பேர் பையன் வந்து என்ன மாதிரி bowling போடுறான். Find out the tournament சீக்கா, எனக்கு இவன் தான் என்ன மாதிரி ஸ்கோர் ஒன்னு வச்சிருக்கான் சீக்கா. That's the find out tournament இவன் தான் என்ன மாதிரி bowling போடுறான். இவன் இன்டெலிஜென்ட்டா bowling போடுறான், ஸ்பீடும் இருக்கு. அந்த மதுஷங்க் இவனோட டெலிவரி பாத்தியா நீனு, அந்த இவனுக்கு போன அந்த டெலிவரி மித்தலுக்கு போட்ட டெலிவரி பாத்தியா, இவன் மலிங்கா டப்புன்னு போட்டுது, டிங்குன்னு போச்சு. மில்லர் 140 ஆடுறா, ஜிங்குன்னு போச்சு, உள்ள போச்சு. This boy is brilliant. I mean, as you said very rightly, I have to throw up my hands. Yet another surrender coming up. Point to Malinga. I'm to Malinga, not to you. I'm saying Malinga bowled brilliantly, but that speedy ball. You don't have to surrender to me. Okay, that ball going to keep me. I mean, Miller, David Miller. Think in the position, 140. Okay. Yeah, producer points table. His ball was reversing. அந்த ரிவர்ஸ் ஸ்விங் வந்து அவனுக்கு திடீர்னு நிதிஷ் ராணா சூப்பரா ஆடினா. பட் இப்போதான் பாயிண்ட்ஸ் டேபிள் பாத்தீங்கன்னா இந்த வின்னோட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நெட் ரன் ரேட் இஸ் லுக்கிங் ஹெல்தி. தே கோ டு தி 3rd பொசிஷன். நவ் இட்ஸ் கெட்டிங் பஞ்ச்ட் அப் சீக்கா. நாளைக்கு ஒரு சூப்பர் மேட்ச் ஆப்வியஸ்லி நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு LSG ஆர் பிளேயிங் RR. So நாளைக்கு RR will look to win because RR need to really win that match and LSG not in the best of forms. We'll definitely talk about that, but bigger news coming your way. CSK versus MI match, both the teams opposite spectrum la suddenly poyinu irukku. CSK ku or big blow. Ayush Matre has been ruled out. The guy was banging in form. In fact, that particular game, if Ayush Matre was fully fit and fully playing, high chances on the match CSK win பண்ணிருக்கலாம். But on the opposite spectrum, Mumbai Indians எங்கடா வருவானா தோ வந்துட்டேன்
வாதியாரே நான் அரைவ் ஆயிட்டேன் அப்படின்னு வந்திருக்கான் வில் ஜாக்ஸ். கரெக்டா சிஎஸ்கே மேட்ச் முன்னாடி வந்திருக்கான். He is slotted to play that particular game, Chika. He'll probably play straight away against CSK. So Mumbai ஒரு bolster because they are getting back Will Jacks. Maybe they might get back Rohit Sharma where he might also be fit to play that particular game. அங்க இப்படி நடந்துன்னு இருக்கும்போது have CSK been unlucky Chika? ஏன்னா the beginning of the auction losing Nathan Ellis was, yes, you might not say okay proven IPL commodity கடைய இல்லனா கூட he could have given you a good death option. Khalil Ahmed உங்களோட main pacer out for the season. Ayush Matre, the young gun, number 3 la man in form, அவனும் out for the season. Is it getting a little too much for CSK? I think luck factor, as you read, injury, luck factor, it's a combination of everything. Yeah, you're right. CSK சடனா பார்த்தா உனக்கு வந்து ஸ்பென்சர் ரிப்பே அகைன்ஸ்ட் எம்ஐன்றாங்க. ஸ்பென்சர் வந்து அவனே ஐசியூல இருந்து வராயா. அவன் ஐசியூல வந்து ஆடினா என்ன ஆடலனா எனக்கு என்ன என்ன விதமான ஆட போறாங்க தெரியாது எனக்கு. அது அவங்கள சிஎஸ்கேயோட இது. பிகாஸ் அவன் வந்து இன்னும் மேட்ச் டைமே கிடையாது. நேரா அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல தூக்கி பிளேன்ல போட்டு பிளேன்ல வர வச்சு வந்து ஆட போறாங்க. வெயிட் பண்ண போறான்னு தெரியல. நீ சொன்ன மாதிரி நீ சொல்ல நேத்து நல்ல big miss, but I tell you what, Khalil Ahmed is a very huge miss, and Ayush Matre, young boy, what a talent, man, my dear friend. Bad luck today, Ayush. Super, ruled out. Khalil ruled out. Ayush Matre. This is pure bad luck. Nee sonna mari Ellis, three fellows totally ruled out the tournament. Very power team got 3 important people going up now. It's real bad luck. Yeah, but a lot of off late there was a lot of chatter about CSK players off late வந்து நிறைய இன்ஜூர் ஆறாங்க. நிறைய இன்ஜுரி இருந்திருக்கு ரைட் ஃப்ரம் ஒரு தீபக் சஹரோட டைம்ல இருந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃப்டர் 2020 கோவிட்ல இருந்து இந்த நம்பர் ஆஃப் இன்ஜுரிஸ் has been alarmingly increasing CSK ல அப்படின்னு. Main person injured, right? He was 7 match injured. Sorry, Tala injured. How are injured? Impact player. What's your take on it, Chika? What's your take on it? Should the injury management be better? ஏர்நாட் சனி அஷ்டமத்த சனி ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு எல்லாருக்கும். அவ்வளவுதான், என்ன பண்ண முடியும்? எனக்கு அஷ்டமத்த சனி போடுது, அவ்வளவுதான். ஏர்நாட் இப்பதான் சனி பயிற்சி ஆயிருக்கு. அது ஒண்ணுமே பண்ண எல்லாரும் போயிட்டு ஏன்னா பர்சனலா பார்க்கும்போது Chika, when you look at the injuries, all these players they come from a long Ranji Trophy season, and மத்த டீம்ஸ் எல்லாம் இருக்கும்போது they'll all say இல்ல நிறைய டீம்ஸ் இன்ஜுரி இல்ல of course fast bowlers வந்து always injury prone after the end of the season. எல்லாரும் நினைக்கிறாங்க IPL is the first tournament to be played in the season. It's actually the last tournament of the season. Even though the April May அது வந்து அது calendar year படி அதுதான் first, it is usually the last tournament of the season. Players are all tired. Not all players are always fresh. Injury management. நிறைய பேர் இன்ஜூர்ட் இருக்காங்கடா. இப்ப பாத்தா ரோஹித் சர்மா இன்ஜூர்ட் ஆங்க. அவன பாத்தனா அப்ப வில் ஜாக் 6 மேட்ச் ஆடல அவனுக்கு. And Rohit Sharma injured. Rohit Sharma very rarely gets a muscle injury. அவருக்கே வந்து injury after when he was at his fittest. When he was at his fittest. அங்கே பார்த்தா கேகே சொல்லுவான் இல்லையா, எனக்கு வந்து முஸ்து போயிடுச்சு, பத்தியில நான் ஃபிட்னஸ்ல போயிட்டேன் அப்படின்னு. So every team has a fitness problem. Every team has a fitness problem. It's not only for one team. It has been happening in multiple teams. Yeah, but CSK definitely big affected na CSK தான் along with KKR. The most affected is CSK. The injury and idunala the most affected is CSK because 2 informed players, Khalil and Ayush Matre. And போறாங்க தோனி எப்ப ஃபிட் ஆள போறான்னு தெரியல. நீ சொன்ன மாதிரி போன மேட்ச் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்தான்னு வச்சுக்கோ. ஒரு போன மேட்ச் தான் he might have pulled it through against Sunrise. வின்னு எனக்கு டவுட்டே கிடையாது. வின்னு அதான் சார். எவ்வளவு பேர் இன்ஜர்ட்? தோனி இன்ஜர்டு, ஆயுஷ் மாத்திரம் இன்ஜர்டு, எலிஸ் இன்ஜர்டு, கலீல் அஹ்மத் இன்ஜர்டு. என்ன சொல்லுது? ஏர்நாட் சனி அஷ்டமத்துல சனி தான். எல்லா திருநள்ளால கூட அர்ச்சனை பண்ணிட்டு தான். சனி சொல்லி பகவான் போய் அர்ச்சனை பண்ணிட்டு சேவ் சொல்ல வேண்டியதான். அவ்வளவு வரணும் பண்ண முடியாது. Yeah, so yeah, I think when you look at all the injuries கொஞ்சம் you feel bad for Ritu. ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு full strength சைடே இல்ல. I feel bad for Ritu two senses. ஒன்னு கேப்டன், அவன் பேட்டிங் ரன் அடிக்க மாட்டேன்றான். அது ஒண்ணு மறக்காத மச்சான். என்ன சிரிக்கிற? இன்ஜரி இல்ல கரெக்ட் தான். ஏன்னா ரித்து இஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக், எந்த டவுட்டும் கிடையாது. ஃபேண்டாஸ்டிக் பேட்டர் Chika, பட் ஹிஸ் கேப்டன்சில டெஃபினட்டா ஹஸ் பீன் questionable. எந்த டவுட்டும் இல்ல அதுல. அனி because captain தான் பண்றான். டாஸ் பண்ணி bowling ட்ராடா. And I don't understand. I really don't understand the logic.
put pressure on the opposition. இவ்வளோ திங்க் டேங்க்ன்றீங்க, இவ்வளோ அனலிட்டிக்ஸ்ன்றீங்க, இவ்வளோ பிளேயர் வச்சிருக்கீங்க உள்ள. யாரோ ஒருத்தர் போய் சொல்ல மாட்டானா, கேப்டன் டே டாஸ் வின் பேட் பண்ணாண்டா, போலிங்லாம் அடிவானான்னு சொல்ல மாட்டானா? எவரும் சொல்ல மாட்டான். பாரு, அக்ஷர் பட்டேல் didn't bowl 2 overs. He is an international bowler. கரண்ட் T20 வேர்ல்ட் கப் டீம்ல இருந்திருக்கான். குல்தீப் கரண்ட் T20 வேர்ல்ட் கப் டீம்ல இருந்திருக்கான். 2 பேர் 4 ஓவர் போட்டிருக்காங்க. எவனோ ஊர் பேர் தெரியாது, எங்க இருந்து எடுத்துட்டு வந்து அவனும் 4 ஓவர் கொடுக்குறீங்க. என்னடா நியாயம் இது? என்ன நியாயம் இது? என்ன நியாயம்னே புரியல. சத்தியமா இதெல்லாம் பயங்கரமான. This is not an absurdity. This is what absurd moves. These kind of absurd moves will pull your team down. Now what will happen? Suddenly they'll be thinking, ஐயோ நம்ம பாரு ரன் ரேட் குறைஞ்சிட்டு, பாயிண்ட்ஸ் குறையுது, திடீர்னு பார்த்தா பாயிண்ட் 7 போட்டுப்பா, எல்லாம் யோசிப்பாங்க. பாரு என்னடா அது சன்ரைஸ் ஹைதராபாத் மேல போயிட்டாங்க, அங்க பாரு குஜராத் டைட்டன்ஸ் பிரீதிங் ஓவர் மை நெக்னுவாங்க, மும்பை இந்தியன்ஸ் கேட்ச் அப் பண்ணுவாங்க, சிஎஸ்கே கேன் ஆல்சோ கேட்ச் அப் பண்ணுவாங்க, எல்எஸ்ஜி கேன் ஆல்சோ கேட்ச் அப் பண்ணுவாங்க. இப்ப எல்லா பேச்சும் வரும். சோ இத வச்சு டெல்லி யார் டாப் 4 இப்போ உங்களுக்கு? அனி நான் வந்து ஒரு வைல்ட் கால் கொடுக்க போறேன். நீ ஒத்துக்க மாட்டேன். நீ ப்ராபபிலி ஆசிஸ் வாரிஸ் ஃபார்ம்ல எடுத்தனா பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபி, சன்ரைஸ் ஹைதராபாத். I'll go for Mumbai Indians. Wild call. I'm telling you tomorrow. I'll give you one more wild call for tomorrow. While on papers, RR are the favorites. RR the favorites tomorrow's match. But I'm giving a wild prediction. LSG is going to beat RR tomorrow. Don't ask me how. That's not a wild prediction. That's a good prediction. It is a wild call. RR is a better team on papers than. I was also leaning towards LSG tomorrow. Very. நாளை LSG ஏதோ பண்ண போறாங்க. இந்த RR பாவம் என்ன RR டீம் எடுத்து பார்த்தா எனக்கு என்னமோ நாளைக்கு வந்து அவங்க டாப் 3ல நிக்லஸ் போரான். பட் ஒரே ப்ராப்ளம் என்னனால சீக்கா யசஸ்வி ஜெய்ஸ்வால் வைபவ் சூரியவன்ஷி இந்த ரெண்டு பசங்க அடிக்க. ஏன் சீக்கா த்ரூவ் ஜுரேல் நல்லா ஆடி இருக்கானே சீக்கா நம்பர் 3ல. த்ரூவ் ஜுரேல் in patches has been playing very well. I'm not saying no. Okay, top 2 plus 1/2 minutes, 2.5. Chika, one thing, Chika, one mattu Chika. Yeah, this is just my point of view. Yes, Dhruv Jurel is batting brilliantly at number 3. எனக்கு என்னமோ ஷிம்ரான் ஹிட்மயரோட பெஸ்ட் பேட்டிங் வேர்ல்ட் கப்ல நம்ம பார்த்தது 3. நீங்க ஹிட்மயர் ஆடுறீங்கன்னா he is more destructive than anybody. Like he's அந்த பார்த்தோம் வேர்ல்ட் கப்ல how destructive he can be number 3ல. அவன் வந்து நம்பர் 5ல ரொம்ப தேய்ன்னு தேய்க்கிறான் Chika. அவனுக்கு ஆட வரல நம்பர் 5ல. அவன் ஒரு மேட்ச் தூக்கிட்டாங்க வேறடா, நீ வேற. ஃபைனல் மட்டும் ஒரு மேட்ச் தூக்கிட்டாங்க வேணா. அது வந்து டிசிப்ளினரி இஷ்யூன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏதோ வந்து பிராக்டிஸ் மிஸ் பண்ணாருன்னு. அது வந்து உண்மையா இல்லையா தெரியல. இவங்க ஆடுறதே ஒரு பொருளக்கா டீம், இதுக்கு என்ன டிசிப்ளினரி இஷ்யூ கேட்டுருக்கீங்க போடா. இது ஆடினது நாளைக்கு பாரு. வேற எல்எஸ்ஜி மட்டமா ஆடிட்டு இருக்காங்க. எவ்ரிதிங் டு கெயின், நதிங் டு லூஸ். வேற ஆர்ஆர் அந்த டாப் 4ல இருக்காங்க இப்போ. They have lot of things to lose. RR if they lose the match tomorrow, they have lots to lose. So taking that into account, so இவங்களுக்கு யார் அடி போறான், நிக்லஸ் போறான் 11ல இருக்க போறானா தெரியல எனக்கு. இவங்க யார் அடி போறான், யாருக்கு அடி போறான். என்னமோ புராண வந்து இன்னும் ஒரு மேட்ச் ஆட வைக்கணும்னு தோணுது. நம்பர் 3ல ஆடணும் சீகா. சாரி சீகா, ரிஷப் பண்ட் as much as he is getting runs, he is doing well. He cannot bat at number 3 ahead of Nicholas Pooran. Correct, Pooran formல இல்ல. If you are playing Pooran, bat Pooran at 3, bat Rishabh Pant at 4. பரவாயில்ல. நிக்லஸ் பூரன் ஃபேவரட். பூர நட்சத்திரம் சிம்மராசி. அவன் ஆடுறானா ஆடலையோ தெரியும். யாரு கொண்டு வந்திருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. பிரெட்ஸ்கியா எந்த கியோ அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா பிரின்ஸ் யாதவ், ஐ எம் சோ இம்ப்ரெஸ்ட் வித் வாய்ஸ் bowling. சூப்பரா bowling போறான் பிரின்ஸ் யாதவ். ஐ திங்க் இது another big find of the season this season. பிரின்ஸ் யாதவ் செமையா bowling போடுறான். சோ நாளைக்கு மேட்ச் வந்து they are playing in Lucknow. So they are playing in Lucknow. அந்த Lucknow ground ஆடுறாங்க. So it's not the fastest of wickets, it's not a huge ground. I believe that LSG has a decent chance of winning the match tomorrow. Yeah. Even I was going towards LSG தான் நாளைக்கு. ஏன்னா என்னன்னு தெரியல. என்ன ப்ராப்ளம்னா ரெண்டு பசங்க என்ன பண்ணா டாஸ் வின் பண்ணிட்டு bowling ரிஷப் பந்த் வந்து கண்ணமூடி சொல்லிக்கல நீ bowling first அப்படின்வா. டேய் ரிஷப் பந்த், நான் என் பேச்ச கொஞ்சம் கேளுடா பை. எனிச்சான்ஸ் யாராவது மணிமாறன் சித்தார்த் உனக்கு தமிழ் தெரியல, நீ போத அவன் சொல்லிடா. ஸ்ரீகாந்த் சார் சொல்லுங்க, நீ போலிங்லாம் எடுக்காத, பேட்டிங் எடுன்னு சொல்லிருக்காரு. நம்ம எடுத்து பார்க்கலாம் ரிஷப் பேர் சொல்லி பாடுறா. அவன் டே மணிமாறன் நீயாவது சொல்லிடா. டே இப்பதான் கல்யாணம் இருக்கு மணிமாறன் சித்தார்த்துக்கு, போய் சொல்லிடா. டே
சீக்கா சார் சூப்பரா சொல்றாரு bowling போடுறான். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றாருன்னு சொல்லு. Yeah, நல்லா bowling போட்டுனா. Anyway, guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Maka Shaka. Don't forget to check out Holy Sana. Click the links in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.